ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, நம்ம ஈஸ்வரி என்னைக்கு ஜாமீனில் வெளியே வந்தாங்களோ அப்போ இருந்து நம்ம குணசேகரன் பதட்டமாயிட்டாரு. அதாவது ஈஸ்வரியை வீட்டுக்குள்ளே விட்டா கண்டிப்பாக ஈஸ்வரியால் நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஈஸ்வரியை வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்காரு. காரணம் என்னென்னா, நம்ம தர்ஷினி இப்போது ஒரு பயந்த சுபாவத்தில் இருக்காங்க. அதாவது அப்பா என்னை காப்பாற்றுங்க, அப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நம்ம தர்ஷினி பயந்த சுபாவத்தில் இருக்காங்க. இது நம்ம குணசேகரன் அவருக்கு சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காரு. நீங்களே பாருங்க, என் பொண்ணு தர்ஷினிக்கு நான் தான் முக்கியம், அப்பா அப்பான்னு சொல்லி என்னை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கா. அதனால அம்மா தேவையில்லைன்னு சொல்லி ஈஸ்வரியை வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஈஸ்வரிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தர்ஷினி அப்பான்னு சொன்னது ஜீவானந்தத்தை மட்டும்தான். அதனால ஜீவானந்துக்கு ஏதோ நடந்திருக்கு, அதை தர்ஷினி கண் கூட பார்த்துருக்கா. அதில் மிரண்டு போயிட்டு அப்பா அப்பான்னு சொல்லி பயந்து போயிருக்கான்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் ஈஸ்வரியை வீட்டுக்குள்ளே விட்டா கண்டிப்பாக தர்ஷினி இது போல் மனசு மாறி அம்மா பக்கம் போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம நினச்சது சாதிக்க முடியாதுன்னு சொல்லி தான் நம்ம குணசேகரன் இப்போது வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு நிற்கிறாரு. பெத்த பிள்ளைக்கு குணமாகக்கூடாது, அவள் அதே பயந்த சுபாவத்தில் இருக்கணும், நம்ம நினச்ச காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி நம்ம குணசேகரன் பயங்கரமாக திட்டம் போட்டுட்ருக்காரு. இதுக்கு ஊடால கரிகாலம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டில் சக்தியிலிருந்து கதிரிலிருந்து நம்ம கரிகாலனை அடிக்க பாடுறாரு. எப்படா கேப்பு கிடைக்கும் நம்ம போர்லான்னு சொல்லி நம்ம கரிகாலம் காத்து கிடக்கிறாரு. குணசேகரன் தடுத்தாலும், ஏன் அந்த நீதிபதியை தடுத்தாலும் என் பொண்ணை என்கிட்ட பிரிக்க முடியாது, என் பொண்ணை பார்த்தே தீர்வுன்னு சொல்லி ஈஸ்வரி குணசேகரனை மீறி உள்ளே போயிட்டு தர்ஷினியை பார்க்குறாங்க. தர்ஷினியை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழுறாங்க. அந்த ஒரு தாயோட ஸ்பரிசம் தன் மேலே பட்ட உடனே தர்ஷினிக்கு ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. எந்த ஒரு பிள்ளைக்கும் தாயின் ஸ்பரிசம் மேலே பட்டாவே கண்டிப்பாக தாயின் அன்பு கண்டிப்பாக அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் கூடிய சீக்கிரமே நம்ம தர்ஷினி நம்ம ஈஸ்வரியுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு குணசேகரன் விட மாட்டார். குணசேகரனை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு பக்காவாக காய் நகர்த்திட்டு இருக்காரு. எப்படியாவது ஜீவானந்தத்தை ஒழிச்சு கட்டணும், நம்ம ஈஸ்வரியை பர்மனெண்ட்டாக ஜெயிலுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம குணசேகரன் பயங்கரமாக பிளான் போடுறது. அதுக்கு பகடக்காயாக யூஸ் பண்ணுறது நம்ம தர்ஷினி இது போல் இதே ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா தான் என்ன எல்லாம் பார்த்துக்கிறாங்க மாதிரி நம்ம குணசேகரனை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஜீவானந்தத்தை தேட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஈஸ்வரிக்கும் ஜாமீனை ரத்து பண்ணிட்டு சீக்கிரம் ஜெயிலில் கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி நம்ம குணசேகரன் பகல் கனவு கண்டிட்டு இருக்காரு. குணசேகரனுக்கு இதில் என்னதான் கிடைக்குதுன்னு தெரியல. தன்னுடைய பெண்ணோட வாழ்க்கையை இது போல அழிச்சு அதன் மூலமா தன்னுடைய ஆணாதிக்கத்தை செயல்படுத்தி அந்த வீட்டில் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நிரூபிச்சு அவருக்கு இதில் என்னதான் கிடைக்க போகுதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஆணாதிக்க போக்கில் ரொம்பவும் திறம்பட இருக்காரு நம்ம குணசேகரன். அதனால அவங்க பொண்ணோட வாழ்க்கை, அவங்க பசங்க வாழ்க்கை, சொந்த பொண்டாட்டி வாழ்க்கை தான் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. குணசேகரனை போல ஒரு கணவன் எந்த ஒரு பெண்ணுக்கும் அமையக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய ஆதங்கமாக இருக்குது. அந்த அளவுக்கு கொடுமைக்கார அப்பாவா நம்ம குணசேகரன் இருக்காரு. குணசேகரனை ஒரேடியாக ஒழிக்கணும்னா அதுக்கு நம்ம தர்ஷினி வாயை திறந்தால் மட்டும்தான் முடியும். தர்ஷினிக்கு எல்லா உண்மையும் தெரியும். குணசேகரன் தான் இது போல் எல்லா நாடகமும் நடத்துகிறாருன்னு சொல்லி நல்லாவே தர்ஷினிக்கு தெரியும். அதனால் தர்ஷினி வாயை திறந்தால் மட்டும்தான் குணசேகரனோட கொட்டத்தை அடக்க முடியும். கூடிய சீக்கிரம் நம்ம தர்ஷினி வாயை திறக்கணும், இது போல் குணசேகரன் சீக்கிரம் ஜெயிலுக்குள்ளே போகணும், நம்ம ஈஸ்வரி அந்த வீட்டில் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.